வணக்கம், நான் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர். நான் என்ன சொல்லுது போனதுன்னு ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரான். இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? மாக்காப்பா ஆனந்த், கானா வினோத், புகழ் எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்கி இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? எஸ்பெஷலி இந்த மாக்காப்பா ஆனந்த் என்ற குடிபோதையில வந்து அடிச்சு இரும்பு அடியால தாக்கி வரும் பாரு. நம்பர் சொல்ற மாப்ள. இரும்பு அடியால தாக்கி எனக்கு காலில் வந்து ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு, வலது காலில். இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. புகழ், கானா வினோத், அன்சர் இவங்க மேல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். பண்ணி பயல புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார். எப்படி இருக்கீங்க? ஒரு 3 நாளா சோகமா தான் போயிட்டு இருக்கு. என்ன சிரிச்சுட்டே சொல்றேன்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். என்ன காரணம்? ஷூட்டிங்காக வந்து ஊர்ல இருந்து நான் நடிச்ச படம் எல்லைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுதான் முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அதை மட்டும் சொல்ல. எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். போன உடனே பேசல, உங்களுக்கு மூஞ்சி செத்து போச்சு, என்ன பார்த்ததும் பயம் வந்துருச்சு. ஆல்ரெடி இவர் தான் டாப்ல இருக்காரு, இங்க உள்ள வந்தா நம்ம வாய்ப்பும் போயிரும். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அதாவது என்னன்னா எல்லாருக்கும் 6 அறிவுனா காணாவனத்துக்கு 5 அறிவு தான் இருக்கும். நாயின்றியா தப்பா ஏதோன்னா ஏன் நாயின் எடுத்துக்கிறீங்க? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு மட்டும்தான் மக்களோட சப்போர்ட். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒரு பெரிய ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி, கமல் மாதிரி மக்கள் கிட்ட சார் மரியாதை கூட்டி போயிரு. இதே மாக்காப்பாவை எங்கே டாக்டராக சொல்லுங்க பாப்போம். பிசியோதெரபி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு இவனே சொல்லிக்குவான் சார். ஆனா இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட வந்தது இல்ல. பார்த்து நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். இப்ப இருக்கிற குக்வித் சோழர்கள் நீங்க இருக்கிறீங்கன்னா அவங்க எல்லாரை விட எனக்கு பப்ளிசிட்டி கூட. விளம்பரத்துல ரொம்ப தீவிரமா இருக்கானே. நான் இது பெருமைக்காக சொல்ல வரல, என்னோட படம் எல்லைக்கே வந்திருக்கு. எவ்வளவு இவனே சொல்றான் பாரு திரித்தலைய. அவங்களுக்குலாம் வராத சவுண்ட் எனக்கு தான் வருது. பின்னாடி படப்படன்னு சவுண்ட் கேட்டுச்சா? இந்த வட்டம் பிக் பாஸ் நல்லா போனதுக்கு காரணம், பெரிய காரணமே வாட்டர்மெலன் ஸ்டார். இங்க பேசிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டு கூட அதான் சொன்னா, ஒரு அடி அடிச்சா செத்து போகல நீ ஏன்டா அப்படின்னாங்க. நான் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. இருக்கு சார், காணவனத்தை வந்து ரவுடிகளை வச்சு கொலை செஞ்சிருவேன்றது எனக்கு பயமா இருக்கு. உங்களையா? என்ன கொலை பண்ணிடுவேன் நைட்டோட நைட் ஆள் வச்சு கண்ணடமா வெட்டி கழுகு பண்ணிடுவேன். ஆமா ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு ஃபோன் கால் எதுவும் வந்துச்சா? அப்படி ஃபோன் கால், மெசேஜஸ், த்ரெட்டனிங்லாம் நிறைய வந்துச்சு. சீட்டிங்கா பண்ற கடத்துறனா இந்த முகரையை கடத்திட்டு போய் நான் என்னடா பண்ண போறேன்? பிக் பாஸ் சீசன் 9ல வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல பேர் வாங்கின ஒரு நபர். இவ என்ன ஆனா உன்னா கும்தாபின்னு சொல்லுங்கறான். நான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 பிக் பாஸ்ல நல்ல ஒரு கண்டென்ட்டா இருந்தேன். செருப்பால் அடிப்பண்டா. இது ஒரு 16 2 மணி நேரம்ன்றது. இல்ல கூட வந்த பெண்கள் பத்தியோ இல்ல ஆபாசமாகவோ பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அவரோட மனைவி மேல போய் இப்படி கைய போட்டு இவ்வளவு நாள் நீ வந்து பார்த்தா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்க. சில விஷயங்கள் பண்ணாரு, அதுக்கு வந்து பார்த்தா சேனல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தம்பி நீ வெளில போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே போடா முதல்ல. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹீரோயின் வந்து பார்த்தா முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டாரு. டேய் ஓட்டத்தக்காளி மூக்கா, ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா? நான் அதுக்கு ஒத்து வரல சார். நம்மளுக்கு தன்மானமும் மானமும் தான் முக்கியம். மானங்கட்ட மடப்பயல, நீ மான் இல்லடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேச. மாக்காப்பா காவல் நிலையத்தில் ஆஜராகலாட்டி இந்த பிரச்சனை பெரிய லெவல்ல வெடிக்க. கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்போம். யாரு கண்டுக்காதீங்க.